Type 7 on your phone, followed by your nominee, and SMS it to 563. ஏய் சூர்யா, மணி என்னாச்சு? தூங்கல? போய் படுப்போ. டிவில இப்போ ஒரு ஷோ இருக்கு, நான் அதை பாக்குறதுக்கு தான். நீ தூங்க. ரூம்ல இருப்பானா? தம்பி, மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. ரூமுக்கு போ. ப்ரோகிராம் இப்ப ஆரம்பிச்சிரும், ஒரு அரை மணி நேரம் தான். அரை மணி நேரமும் இல்ல, ஒரு நிமிஷமும் இல்ல. நீத்து காத்துட்டு இருப்பால. எல்லாம் ஒண்ணுடா. Come on, I say. You should not let your wife wait, man. Now. காலையில பாக்க. ஏய், நீ எங்கடா வர? ஒரு ரூம்ல போய் படுத்துக்க போ. தம்பி வா. ஆரோக்கியம் எதுவும் பண்ணிடாத. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் மனுஷனை மிருகமா மாத்துறது. இவன் ஆர்வ கோளாறுல திடீர்னு பாஞ்சிட்டானா? அப்படி நடக்க கூடாது மனு. மனு எங்க? அவன் ஹார்ட்ல இருக்கான், ரொம்ப டென்ஷனா இருக்கான். இந்த அண்ணன் தானும் தூங்க மாட்டேங்கிறாரு, நம்மளையும் தூங்க விட மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் வெளியே போயிடுறேன். தாமரையை உள்ள வந்து படுக்க சொல்றேன். ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஏய், என்ன பண்ற? எக்ஸர்சைஸ் காலையில டைம் இல்ல, அதான். ராத்திரில எக்ஸர்சைஸ் பண்ண கூடாது. நைட்ல உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். என்ன? போய் தூங்கு போ. போ. திருடா. என்னடா? என்னங்க? இந்தாங்க பால். ஐயோ, இந்த பால்ல தான் சக்கரை கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன். சரி கண்ணு பால் பாலெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீத்து உள்ள தனியா இருக்கா, நீங்க உள்ள போய் தூங்குங்க. அர்த்தராத்துல நீ அதெல்லாம் பரவாயில்ல, அண்ணன் உள்ள தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு புது டியூன் வந்திருக்கு, அதை நான் கம்போஸ் பண்ண போயிட்டு இருக்கேன். நீங்க உள்ள போய் தூங்குங்க. என்ன கம்போஸ்? பால் எடுத்து உள்ள போங்க. கீபோர்ட் அந்த ரூம்ல இருக்கு, அதை போயிட்டேன். பயங்கரமா பம்பறானே. படிக்கலாம் போட்டாச்சா? காலையில இருந்து வேலை செஞ்சு ஒரே கலப்பா இருக்கு. தலை சாய்க்கட்டும் கடவுளே. மாறி என்ன இங்க படுக்கற? அங்க போ. ஏன்னா இங்க படுத்தா உனக்கு என்ன குறைஞ்ச போகுது? இங்கெல்லாம் படுக்க கூடாது, நீ அங்க போ. பாரு, தள்ளி படு. நீ கொஞ்சம் அதை தள்ளி படு. நான் பேசாம ஒரு ஓரமா ஒதுங்கி படுத்துக்கிறேன். குடுறி பெட்ஷீட்டை குடுறி. இந்த பாரு உதவாங்குவேன். இந்த பாரு நான் முதல்ல சொல்லிட்டேன், கூமிட்டத்தனமான வேலையில என்கிட்ட வச்சுக்காதேன்னு சொல்லியிருக்கேன். அங்க போய் படு, போ. அங்க போய் படு, மரியாதை அங்க படு. கண்ணு திறக்கணும் சாமி. சாமி ரூட் கிளியர். முழுசா போயிட்ட தும்மா. நீங்களா? இந்த கண்ணா, ரெண்டு நாளா நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ என்ன முதல்ல என்ன பிரச்சனை? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? டேய், நீ என்னடா பண்றீங்க? டேய், என்ன முடிக்கிற? இது திருட்டு மொழின்னு தெரியாம தான் நானே ஏமாத்திட்டேன். என்ன சொல்றீங்க? டேய், இவன் ஏன்டா கேக்குற? அது நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போதா? இல்ல நாங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போதா நீங்க அங்க வந்தீங்க. அப்பதான் எனக்கு ஒரு டியூன் வந்தது. அந்த கம்போசிங்காக தான் நான் என்னோட ரூம்ல இருந்து இவளை தனியா விட்டுட்டு வெளியே போனேன். அந்த நேரத்துல தான் இசையை பத்தி A to Z எல்லா புக்கையும் எடுத்துட்டு இவன் என் கூட வந்தானே. நாங்க டெய்லி நைட் அப்படிதான் இருப்போம். நேற்று 80 பேர், இன்று 80 பேர். நாங்க இன்னைக்கு இப்படி இருப்போம், நாளைக்கு ஏ ரகுமான் ஆவோம். அதுக்கு டோட்டல் கன்ஃபியூஷன். டேய், நீத்து இந்த ரூம் தானே? ஓகே, அந்த பையன் அந்த ரூம். ஆப்போசிட் ரூம். கீழ ரூம். எப்படி எல்லாரும் இங்க வந்தீங்க? அதேதான் கேட்க சொல்றேன். இவங்க பேசுறது ஒண்ணு சம்மந்தம் இல்லாம இருக்கு. எல்லாம் நீதான் காரணம். அவங்க கால்ல டோன்ட் டச். இல்லையா? சாரியா. ஏய், அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா கொசு ரசிக்கிற மாதிரி ரசிக்கிட்டு வர.